சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். வாங்க வாங்க போட்டு விடுங்க. இந்த மருந்து போட்டுக்கோங்க, காயம் உடனே ஆறிடும். ஏங்க 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 என்ன? இல்லங்க, இது எப்படிங்க எனக்கு நானே போட்டுக்க முடியும்? நீங்க போடாம வேற யார் வந்து போட்டு விடுவாங்க? நீங்க தான். இல்லங்க, காயம் வேற ரொம்ப பெருசா இருக்குன்னு சொன்னீங்க. நீங்க மருந்து போட்டு விட்டீங்கன்னா. என்னது? நான் போட்டு விடணுமா? ஆமாங்க, நீங்க போட்டு விட்டீங்கன்னா காயம் உடனே ஆறிடும். நான் போட்டா ஆறுமோ ஆறாதோ தெரியல. அப்பாடா, ஏதோ மனசு மாறிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி மருந்து போட்டு விட்டுருவாங்க. செல்வி, எக்காரணத்தை கொண்டு இறங்கிடாத. இல்ல, நீங்களே போட்டுக்கோங்க. என்னங்க இது? நானே போட்டு வரேன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா இப்படி சொல்றீங்களே, என்னங்க நியாயம் இது? கொஞ்சம் யோசிங்களேன். போட்டா போட்டுக்கோங்க, இல்லன்னா விடுங்க. அடி பாவி, இப்படி கல்லுஞ்சக்காரியா இருக்கியே. சரி, நானே போட்டுக்கிறேன். ஐயோ, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையா? ஒரு மருந்து கூட போட்டு விட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ அம்மா, முருகா, போட முடியலையே. அம்மா, இப்ப என்ன? மருந்து போட்டு விடணும், அவ்வளவுதானே? ஆமா ஆமா, கொடுங்க. பாத்துங்க. சாரி, மெதுவாவே போடுறேன். என்ன காப்பாத்த போய் உங்களுக்கு எப்படி அடிபட்டுச்சு? எல்லாமே என்னாலதான். ஐயோ சேச்சா, என்னங்க, உங்களுக்கா இது மட்டும் இல்ல, எது வேணாலும் தாங்கிப்பேன். நிஜமாவா? சத்தியமா சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா என்னால தாங்கிக்க முடியாது. இந்த சாரி உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் உங்க படபடக்கிற கண்ணு, உங்க மூக்கு, உங்க எலுமிச்சம்பழ நேரம், போட்டாச்சு 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 போட்டாச்சு. ஏங்க, எதுக்கு இங்க திரும்ப காயத்தை அழுத்தி விட்டீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லைங்க. எனக்கு வலிக்கும் தெரிஞ்சு நீங்க இந்த மாதிரி பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. பாத்துக்கங்க. என்னது? திரும்ப சொல்லுங்க. இல்லங்க, எனக்கு வலிக்கும்னு தெரிஞ்சே நீங்க காயத்தை அழுத்தி விட்டீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்டேன். இப்படிதான் வேலு, என்னோட மனசுல இருக்கிற வலியும் வேதனையும் காயமும் ஆறாம அப்படியே இருக்கு. எனக்கு வலிக்கும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சும் கொஞ்சம் கூட யோசிக்காம திரும்ப திரும்ப என் மனசுல இருக்கிற காயத்தை குத்தி கிழிச்சிங்களே.
அப்ப தெரியலையா அது தப்புன்னு? உங்களுக்கு தேவைனா ஒரு மனைவியா வந்து ஒரு சேவை செஞ்சு பணிவிட செய்யணும். உங்ககிட்ட பாசமா நேசமா நடந்துக்கணும். அது உங்களுக்கு தேவையில்லனா ஆம்பளை சுகத்துக்கு அலையிறியான பச்சையா கேப்பீங்கல்ல. எல்லாத்தையும் நாங்க பொறுத்துக்கிட்டு நீங்க மன்னிப்பு கேட்டதும் உங்க காயத்துக்கு மருந்து போட்டுட்டு நாங்க வந்துடணும், அப்படிதானே? எங்க பொண்ணுங்க மனசு ஒண்ணும் ஆம்பளைங்க மனசு மாதிரி மரத்துக்கு மரத்து குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்காது. இப்போ இந்த நிமிஷம் கூட எப்படியாவது என் மனசுதான் மாத்தணுமேனு நினைக்கிறீங்களே தவிர நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்து மாறதுக்கு தயாராவே இல்லல்ல. இல்ல செல்வி, அப்படி இல்ல. ஒரு பொண்ணுக்கு அவ மனசுக்கு என்ன வேணும், அவளுக்கு பிடிச்சது என்னன்னு அவ புருஷனுக்கு தெரிஞ்சு அதை செஞ்சாலே போதும். அந்த அன்பை தவிர வேற எதையுமே எதிர்பார்க்க மாட்டா. நீங்க என்னோட அன்பை கொச்சப்படுத்தி பேசுறீங்க வேலு. அத மீறி என்னைக்கு நீங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கிறீங்கன்னு என் மனசுக்கு தோணுதோ அன்னைக்கு எல்லாமே தானாவே சரியாகும். அது வரைக்கும் இந்த ரூம்ல நீங்களும் நானும் தனி தனிதான்.